இந்த லெசன்ல எடிட் மெனுல உள்ள டூப்ளிகேட் ஸ்டெப் அண்ட் ரிப்பீட் பத்தி பார்க்க போறோம். டூப்ளிகேட்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எது இருந்தாலும் அப்படியே நமக்கு ஒரு டூப்ளிகேட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த டூப்ளிகேட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அது பார்ப்போம். ஒரு ஓவல் ஒன்று வரைஞ்சிருக்கீங்க, ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிருக்கீங்க. எனக்கு இந்த ஓவல் ஒரு டூப்ளிகேட் வேணும்னா எடிட் மெனுல டூப்ளிகேட் ஓவல் இன்னும் ரெக்டாங்கிள் ஒன்றும் செலக்ட் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுமே எனக்கு டூப்ளிகேட் வேணும்னா எடிட் மெனுல டூப்ளிகேட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே டூப்ளிகேட் கிரியேட் ஆயிடும். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஸ்டெப் அண்ட் ரிப்பீட். ஸ்டெப் அண்ட் ரிப்பீட் நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னா, ரோ வாய்ஸாவும் காலம் வாய்ஸாவும் நமக்கு டூப்ளிகேட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் கார்டு ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதை அப்ஸ் போடணும் அப்படின்னா இது நல்லா யூஸ் ஆகும். ரூலர் லைன் போடணும் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும், இந்த கமாண்ட் யூஸ் ஆகும். இப்போ நீங்க ஒரு லைன் ஒன்று கிரியேட் பண்ணி டிராக் பண்றீங்க, எடிட் மெனுல ஸ்டெப் அண்ட் ரிப்பீட் கமாண்ட் கிளிக் பண்றீங்க. ரிப்பீட் கவுண்ட் எவ்வளவு லைன் கவுண்ட் வரணும், அப்புறம் ஹரிசாண்டல் ஆப்செட் எவ்வளவு வரணும், வெர்டிகல் ஆப்செட் எவ்வளவு வரணும் நம்ம கொடுத்துக்கலாம். ரிப்பீட் கவுண்ட் 10 பிளஸ் அதோட ஒவ்வொரு லைனுக்குள்ள ஸ்பேஸ் வந்து நமக்கு 10 mm வரணும்னு கொடுத்து ஓகே எடுத்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். இதுவே நம்ம பிசினஸ் கார்டு சைஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த பிசினஸ் கார்டு வந்து நம்ம அப்ஸ் போட போறோம்னா எடிட்டும் ஸ்டெப் அண்ட் ரிப்பீட் கமாண்ட் கவுண்ட் உங்களுக்கு புதுசா வரணும் பிளஸ் 92 இருக்கணும் அப்படின்னா கொடுத்துடலாம். ஓகே கொடுத்துருங்க. ரெண்டு செலக்ட் பண்ணிட்டு எடிட் மெனுல ஸ்டெப் அண்ட் ரிப்பீட் கொடுத்துருங்க. 54 லைன் கவுண்ட் வந்து 4 வச்சுக்குவோம். ஓகே கொடுத்துருங்க. இப்ப ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும்.